மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் தீபம் ஏற்றுவது சம்மந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அதற்கான உத்தரவு அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 4 மனுதாரர்கள் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அதில் ஒரு மனுதாரருக்கு நாங்கள் சட்ட கால்நொழி வழக்கறிஞர் குழு சார்பாக அப்பீர் ஆகியிருந்தோம். அதனால் களத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். நிறைய விஷயம் சோசியல் மீடியாவில் தப்பாக ஸ்ப்ரெட் ஆகுது. காலையில் வழக்கு தாக்கல் செஞ்சு மாலையிலேயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இது முறை இல்லை, இது மாதிரி மற்ற வழக்குகள்லாம் நடந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய எழுது. ஆனால் இந்த வழக்கு காலையில் தாக்கல் செய்து மாலையில் முடிக்கப்பட்டது அல்ல. 10/11/2025 அன்று தாக்கல் செய்யப்பட்டு 1/12/2025 அன்று முடிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 25 நாட்கள் இந்த வழக்கு நடந்து எல்லாருக்குமே அரசு தரப்பில் அதில் யார் எதிர்வாதிகளாக பெயர் கொடுக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் போதுமான டைம் கொடுத்து அவங்க ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கேட்டு அதில் சில அப்ஜெக்ஷன் வந்துச்சு. யார்னா தர்காவை பார்ட்டியாக சேர்க்கலை, அந்த மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சூமோட்டாவா நீதிபதியே அவங்கள ஒரு பார்ட்டியாக சேர்த்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொழில் துறையும் அதில் ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவங்களுக்கான தரப்பு கருத்துக்களையும் கேட்டு எல்லாத்தையும் உள்வாங்கி கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே ஆர்கியூமெண்ட் நடந்து 1ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றணும், மாலை 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அந்த உத்தரவை நிறைவேற்றுறதுல தான் குழப்பம் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆச்சு ஒழிஞ்சு அந்த வழக்கு காலையில் தாக்கல் செய்யப்பட்டு மாலையில் முடிவெடுக்கப்பட்டது அல்ல. அதில் எல்லாருக்கும் போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. சட்ட காணொலி வழக்கறிஞர்கள் குழு அதில் இருந்ததுனால அந்த உண்மைகள் எங்களுக்கு தெரியும். சோசியல் மீடியாவில் சொல்கிறது எல்லாம் அத்தனை உண்மையும் அல்ல, ஒரு சில விஷயங்கள் போய். இந்த வழக்கில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற சொல்கிற தூண் தூணே இல்லை, தீபம் ஏற்றக்கூடிய தூணே இல்லை, இது நில அளவைக்கல், அதாவது சர்வேக்கல்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது நில அளவைக்கல்லா இல்லை தீபத்தூணா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகமும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அவங்க யாருமே கோர்ட்டில் இது நில அளவைக்கல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவே கிடையாது. என்டையர் மலையும் கோயிலுக்கு சொந்தம். பிரிவி கவுன்சிலில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதுபடி யாருமே இந்த விஷயத்த நில அளவைக்கல்னு எங்கேயுமே இந்த உத்தரவில் எடுத்து சொல்லவே இல்லை.